அன்னைத்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் ப. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 99வது அதிகாரமாக உள்ள சான்றாண்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 986வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். சான்றாண்மை என்பதற்கு நற்குணங்கள் நிறைந்த சான்றோர்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 986வது திருக்குறளுக்கு செல்வோம். சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சான்றாண்மையை, அதாவது நற்குணங்கள் நிறைந்த பண்பினை உரைத்து பார்க்கும் உரைக்கல் என்பது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அது தன்னை விட தாழ்ந்த தகுதியை உடைய ஒருவரிடம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சான்றாண்மை என்ற நற்குணங்களை உரைத்து பார்க்கும் உரைக்கல் என்பது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அது என்னவென்றால் தன்னை விட தகுதி குறைந்த ஒருவரிடமும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் நம்மை விட தகுதி குறைந்தவரிடத்தும் நம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சான்றாண்மை மிக்கவர்களாக உலகில் திகழ்வோம். நன்றி, வணக்கம்.